ஹாய்ங்க. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்டில் முட்டை பணியாரம். முட்டை பணியாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பெப்பர் தூள் இருந்துச்சுன்னா பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லது. அப்போ அது இல்லை, அதுக்காக வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் காரத்துக்காக. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை தழை பொடியாக கட் பண்ணி உள்ள போட்டு இதை நல்லா கலக்கி விட்டு வாக்கன கரண்டி வச்சு வாக்கன கரண்டியில வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும். அது சூடானோன்னு நம்ம கலக்கி வச்சிருக்கிறத உள்ள ஊற்றணும் அப்படின்னா நல்லா பொஸ்ஸுன்னு ஒட்டாம வந்துடும் கரண்டியில. இது வந்து பனியார கல்ல இருந்துச்சுன்னா நீங்க அதுலயும் செய்யலாம். ஆனா அது கொஞ்சம் சூடாகிறதுக்கு கல்லு காயறதுக்கு லேட் ஆகும். வாகன கரண்டி அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து சீக்கிரமா சூடாயிரும், சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். இதை வந்து ஸ்பூன் வச்சு அப்படியே நம்ம திருப்பி போட்டு ஈஸியா எடுத்துக்கலாம். முட்டை பணியாரத்துக்கு இது வந்து சைடிஷு. மெயின் டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய சாப்பாடு. நேற்று சாப்பாடு வந்து மீதி ஆயிடுச்சு, அதுக்கு வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன். இப்போ காலையில தயிர், உப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு அதையும் அடிச்சு எடுத்துக்கிட்டேன். இதுதான் வந்து இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் எங்க வீட்டுல. அதுக்கப்புறமா ஸ்னேகனுக்கு பாத்தீங்கன்னா நேற்று வந்து தலை குளிச்சு விட்டுருந்தேன் நம்மளோட ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு நம்மளே காய்ச்சின ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 22 வகையான ஹெர்பல்ஸ் வந்து இன்ஃபியூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணி இருக்கிறோம். இது வந்து நம்மளோட சூரியராணி லைஃப் ஸ்டைல் சேனல்ல இருக்கு, நீங்க வேணா போய் செக் பண்ணி பாத்துக்கலாம். வேம்பாலம்பட்டை, ஜடாமன்சி, வெந்தயம், கற்றாழை, சின்ன வெங்காயம், பூண்டு, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஹேர் க்ரோத் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம இந்த ஹேர் ஆயில் செஞ்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சோப் எல்லாமே பாத்தீங்கன்னா கியூரிங் டைம் முடிஞ்சு சேல்ஸுக்கு ரெடியா இருக்கு. ஆரஞ்சு சோப்பு, குப்பை மேனி, மாதுளை, பன்னீர் ரோஸ், ஆரஞ்சு, அந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சோப்பு எல்லாமே ரெடியா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது பாத்தீங்கன்னா முழுக்க ஆயிலால யூஸ் பண்ணி செஞ்ச சோப்பு, ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கு. அடுத்தபடியா இன்னைக்கு வந்து டேண்ட்ரஃப் ஆயில் கேட்டிருந்தாங்க. நான் ஹேர் க்ரோத் ஆயிலுக்கு இன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு எல்லா ஹெர்பல்ஸ் இன்ஃபியூஸ் பண்ணி அது கூட டேண்ட்ரஃபுக்கும் கொஞ்சம் இன்கிரீடியன்ட் வந்து இதுலயே ஆட் பண்ணிட்டேன். 2-in-1 ஆயிலா வந்து இன்னைக்கு வந்து காய்ச்சி எடுத்துட்டேன். வெட்டிவேர், துளசி, எலுமிச்சை தோல், வேப்ப இலை, இந்த மாதிரி வந்து டேண்ட்ரஃபுக்கான ஹெர்பல்ஸ் இதுல வந்து இன்ஃபியூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி பண்ணி வைக்கிறேன். இது மட்டும் இல்லாம பீட்ரூட் லிப் பாம், ரோஸ் வாட்டர், ஆலோவேரா ஜெல்லு எல்லாமே ரெடியா இருக்கு.